ஏண்டி ராசாத்தி ஒரு குழந்தைக்கு கல்யாணம், அது ஊரே வேடிக்கை பாக்குது. என்ன ஆரவழி அக்கா, நாங்க என்ன படம் பாக்குறதுக்கா உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? உன் குழந்தைக்கு பொண்ணு பார்க்க போனியே, அது என்னாச்சு ஏதாச்சுன்னு அக்கறையா கேக்குறதுக்கு தானே உட்காந்துருக்கோம். எங்களுக்கு நீ வாயை திறந்து சொல்ல வேண்டாமா? வாயை திறந்து வார்த்தைகளை கொட்ட வேண்டாமா? என்ன எங்கடி பேச வர்ற? என் பையனுக்கு பார்த்திருக்க பொண்ணு தேவதை மாதிரி இருப்பா. படிப்பு படிச்சு எல்லாம் இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கியாக்கும். ஆமா, இந்த பழைய டப்பாலா திண்ணில உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய்யா குழந்தை, உனக்கு கல்யாணங்கிறதுலாம் எங்களுக்கு சந்தோஷம்தான். அதுக்காக ஒரு பட்டு சட்டையை போடுறது விட்டுட்டு பொம்பளைங்க நாங்க போடுற பாவாடையெல்லாம் எடுத்து சட்டை. சரி, நான் பாவாடை எடுத்து சட்டையா தைச்சுக்கிறேன், இல்ல பெட்ஷீட்டா போத்திக்கிறேன். அது இருக்கட்டும் கிளவி, நீ எதுக்கு டிராபிக் சிக்னலை நெத்தியில வச்சுட்டு சுத்திட்டு இருக்க? ஏய், எல்லா தின்ன மாடுகளும் கிளம்புங்க 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 கிளம்புங்க. ஏய் தாய் கிளம்புங்க கிளம்புங்க. ஏய் பழைய ஃபுட்பால் ஓடுறா. ரிவிட்டு ரெடி, காயத்ரிக்கு ரிவிட்டு ரெடி. எறா வண்டிய. நெருப்புடா, அவள நெருங்குடா. நீ முதல்ல இறங்குடா. டேய், எதுக்குடா என் பின்னாடி சுத்தி சுத்தி வர? முன்னாடி மூஞ்சி பிடிக்கலனா பின்னாடி சுத்தி வரும். என்ன? அதான் அன்னைக்கே உன்னோட அம்மா கிட்டப்ப கல்யாணம் பண்ண முடியாதுன்னு காரி துப்பி அம்ச்சேன்ல. இப்போ என்ன? மாப்ள, ஸ்வீட் குடுறா. ஸ்வீட்டா? ஏய், இந்தா ஒண்ணு ஆளுக்கு பாதி பாதி எடுத்து. வாக்கு. ஹேப்பி பர்த்டே. நல்லா இரு. ஹே, நீ என்னடி என்ன நல்லா இருன்னு சொல்றது? தேங்க்ஸ் டி, தேங்க்ஸ். நீ என்ன ரிஜெக்ட் பண்ணதுக்கு. தேவதடி தேவதை, சும்மா தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன். நீ எல்லாம் என் லவ்வுக்கு ஓகே சொல்லி உன்னை கூட்டிட்டு சினிமா பார்த்து அலைஞ்சு எங்க போனாலும் இந்த லென்த் டயலாக் விட மாட்டான். கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிலாம் பத்து ரோட்ல நடந்து போனா நினைச்சு பார்க்கவே கேவலமா இருக்குடி. என்ன மாப்ள, சுத்துதா? என்ன இவ்வளவு பேசினா சுத்தாம? சுத்தணும், சுத்தட்டும். எத்தனை தடவை உன் பின்னாடி சுத்தி இருப்பேன். எல்லா பசங்களும் பூமி அதிகமா சுத்துறத விட பொண்ணுங்க பின்னாடி தான் அதிகமா சுத்தி இருக்கானுங்க. இது மட்டும் ஓன் பஞ்ச். தேங்க்ஸ் மாப்ள. இந்தா பாரு, பாத்துக்கோ 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 பாத்துக்கோடி. மூஞ்சி காமிக்காதப்பா. ஓடி போ போ, யார்கிட்ட வெளிய மூஞ்சி காமிக்காத, பயந்துருவான். ஒரு தேவதை வந்து விட்டால். இப்போ அடுத்து எங்க போறோம்? அடுத்த டார்கெட் அடுப்புச்சட்டி கருங்குழலி. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட் மிஷன். என்னடா திருச்சி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. கேட்டா காணோம். ஏய் கருங்குழலி அப்பா, வெல்ல வாடா. அன் டைம்ல என்னடா உனக்கு தூக்கம்? ஏய், அன் டைம்ல தான்டா தூங்குவாங்க. அப்படியே? சரி ஓகே. ஏய் வாடா வெல்ல. ஏய் சீக்கிரம் வாடா. நாங்க 4 வீட்டுக்கு போவானா? குடுமே நின்னு பார்த்தா இருட்டா தான்டா இருக்கீங்க. என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டு தூக்கம். வாடா விக்க மாட்டே. வாடா சீக்கிரம். என்னப்பா அது இந்த நேரத்துல? அதுவும் தாம்பூல தட்டோட. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, ஷேர் மார்க்கெட் காரனுக்கு என் பொண்ணை கொடுக்கவே மாட்டேன்னு. இன்னைக்கு எல்லா கம்பெனியும் சென்செக்ஸ் 7 புள்ளி டவுன்ல இருக்கு தெரியுமா? யோ, நாங்க பொண்ணு கேட்க வரல, நன்றி சொல்ல வந்திருக்கோம். ஏன் எதுக்கு? தேவதை, சும்மா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. டேய் பண்ணி மூஞ்சி வாயா. பா, என்ன வச்சு நான் சொல்லாதப்பா. சாரி மாப்ள, மன்னிச்சிரா. இவர் பெரிய பில் கேட்ஸ், ஷேர் மார்க்கெட் சொல்லி கொடுக்கறாரு. ஷேர் மார்க்கெட் மாப்ள வேணான்னு சொல்ற மூஞ்சிய பாரு. டேய் பெகர் பாய், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியே, அதோட ரிசிப்ட் வச்சிக்கறியாடா? 3 காபி 6 பஜ்ஜி மொத்தம் 54 ரூபாய் ஆச்சு. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தல்ல, த புடா புடா புடி புடி. யூ காஞ்சூரிங் கம்மி. தம்பி, கணக்குல 2 தண்ணி பாட்டில விட்டீங்களே. வேற 2 தண்ணி பாட்டிலா? ஆமா. நீ என்பது எதுவரை நான் என்பது அதுவரை. டேய் 90 போறா மொத்தம். அப்ப 6 ரூபாய் டிப்ஸ் கொடுத்துறவா? சரி குடு பாவம், 3 ரூபாய் பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். கிட்ட போவாத. டேய் டேய் போவாதண்ணே. சொன்னா கேக்குறியா? அடச்சி தலையில இருந்து பூ எடுமா முதல்ல. டேய் மச்சி, இந்த பேய் மூஞ்சி எனக்கு அத்தையா, இந்த பஜ்ஜி மூஞ்சி எனக்கு மாமாவா. ஐயோ, இத நினைச்சு பார்த்தாலே கண்ணாவியா இருக்கு. அவன் கலாய் தெரியாம கலாய்ச்சிட்டு இருக்கான். எரும மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கா. போடா இந்த புடா, போய் குடும்பத்தோட ஜூஸ் போட்டு குடிங்கடா. போடா போங்கடா. அப்ப அது கலர் ஆவறீங்களா? கரிச்சட்டி ஃபேமிலிஸ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யாவா குச்சி மூஞ்சி. ஒரு நிமிஷம், நான் ஒன்னும் உங்களை ரிஜெக்ட் பண்ணலையே. இதோ இங்க நிக்குது இந்த டப்பா மூஞ்சி. இதுதான் மாப்ள நினைச்சு வேணான்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் மாப்ளன்னு தெரிஞ்சா எனக்கு டபுள் ஓகே. நான் குடும்படா. அட நவக்கிரக பொம்மையே, சனியனை அப்ப கூடவே வச்சுட்டு சுத்தி இருக்கேனடா. அப்ப நன்றி சொல்ல வேண்டியது உனக்கு இல்ல, என் மாப்பிள்ளைக்கு தான். நன்றி மாப்பிள்ளை, என்ன காப்பாத்திட்டாடா. ஏய் பார்த்தல்ல என் குழந்தைய. வாடா. டேய், என்னோட மேக்கிங்ல ஒரு ட்ரைலர் எடுத்தல, அது அவன் குடும்பத்துக்கே காட்டு. இவனுக்குலாம் ட்ரைலர் வேணாம்டா, ஃபர்ஸ்ட் லுக்கே போதும். ஃபர்ஸ்ட் லுக்கேவா? இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாத்துக்கோ, இந்த பாத்துக்கோ. ஏய் நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு. அவங்க அப்புறம் காட்றா. பாத்தியா பாத்தியா பாத்தியா, தேவதடி தேவதடி தேவதை. கரிச்சட்டி போடி. ஏய் எல்லாம் போ. ஆக்சன் பிளான் முடிஞ்சு எல்லாம் போ. ரிமூவ் பண்ணு. போய் தொலை போ. 2 பேருமே அவனே பாக்குறாளுங்க. ஏய்
என்ன அப்படி பார்க்குற? ஆ, குழந்தை சோல்ட் அவுட் ஆயிட்டான். என்ன புரியலையா? குழந்தை பிசினஸ் ஆயிட்டான். கிளம்பு போங்கடி. வந்துட்டாளுங்க. மாப்பிள்ள, நான் இப்போ டான்ஸ் ஆட போறேன். நீயும் என் கூட ஆடணும். ஆடு பாப்போம். இவ்வளோ டஃப்பான ஸ்டெப்லாம் என்னால முடியாது. ஏன் ஸ்டெப்புக்கு வரையா? அந்த தக்காளி பழம் விக்கிற பையலுக்கு தேவதை மாதிரில பொண்ணு கிடைச்சிருக்கு. நேத்து அந்த ஆரவள்ளி திண்ணையில உட்காந்துட்டு என் பையனுக்கு தேவதை மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்கான்னு அவ பீத்திக்கிட்டு திரியிறா. அடுத்தவ வயிற்றுச்சொல் கொட்டிக்கிறதுல அவளுக்கு என்ன அம்புட்டு சந்தோஷம்னு பாப்போம் எத்தனை நாளைக்கு தான் பீத்துறான்னு. மகில், ஒரு நிமிஷம். என்ன? இட்ஸ் ஃபார் யூ. எனக்கு இன்னும் 2 நாள்ல பையன் வீட்ல இருந்து பூ வைக்க வர போறாங்க. இனிமே என் பின்னால சுத்துற வேலைலாம் வேணாம் சொல்லிட்டேன். எதுக்காக வர சொல்லி இருப்பாங்க? எம்எல்ஏ இருக்காரா? அவர் கூத்தூர் போயிருக்காருண்ணே. தம்பி, அட்டாக் பாலு வந்துட்டாப்புல. வா பாலு, வா 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 வா. வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. ஹாய். வணக்கம் தம்பி. உட்காருங்க. உட்கார் பாலு. வணக்கம். வணக்கம் பாலு. என்ன இது கடன் கொடுத்தவனா வர்றான்? உள்ள வச்சு வெளிக்க போறாங்களோ? வணக்கம். இது வேறையா? என்ன விஷயமா வர சொன்னீங்க? மாப்பிள்ள எந்த ஊரு? இன்னும் ஒண்ணும் சொல்லாம பூ வைக்கல ரெடி பண்ணிட்டியா? அவர் என்னப்பா வேலை பார்க்கறாரு? பெரிய ஹோல்சேல் பிசினஸ். ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு காய்கறி அது இதுன்னு சீசனுக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமா சப்ளை பண்றாப்ல. ஆடா போப்பா, உள்ளூர்ல விலை போகாத மாட்டத்தை வெளியூர்ல போய் வியாபாரம் பண்ணுவாங்க. உன் பொண்ணுக்கு தான் உள்ளூர்லயே மாப்பிள்ள இருக்குல்ல. நீ என்ன சொல்ற? உன் பொண்ணு நம்ம எம்எல்ஏ மகன் ஜெமினி கணேசன் லவ் பண்றாரப்பா. அப்பா, என் பொண்ணையா? எப்படின்னா உன் பொண்ணை தான் கட்டுவேன் நட்டச்சேதமா நிக்கிறாரு. எம்எல்ஏ பையனுக்கு ஏன் பொண்ணா? அவர் பொண்ணு கல்யாணத்துக்கே என் சமையலை கேன்சல் பண்ணிட்டு சென்னையில இருந்து கேட்டரிங் அது இதுன்னு கூட்டு வந்தாரு. அவரு போய் என்ன எப்படி சம்பந்தி ஆக்குவாரு? ஏப்பா, இந்த காலத்துல அப்பா இப்ப அருப்பா கேக்குறா. பாலு, நான் சொல்ல கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ பாத்துருக்க மாப்பிள்ள வெறும் 100 லாரிக்கு லோடு அனுப்புறவன். ஆனா தம்பி 100 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரரு. இவர் பெரிய புரொடியூசர்ப்பா. அவன் சாதாரண மீடியேட்டர்ப்பா. என்னப்பா அதெல்லாம் விடப்பா. ஆண்டவன் திறக்கதையை பத்தியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பொண்ணு கல்யாணத்துக்கும் சமையலே வேணான்னு எம்எல்ஏ கேன்சல் பண்ணாரு. ஆனா இப்ப காலங்காலத்துக்கு ஓமுக கையில தான் எம்எல்ஏ சாப்பாடு வாங்கி சாட போறாரு. மாமாக்கு டீ கொடுக்குற, போய் ஜூஸ் கொண்டு வா. இருந்தாலும் பூ வைக்க பாதி வழியில வந்திருப்பாங்களே, அவங்கள எப்படி வரவேணான்னு சொல்ல முடியும்? மாமா, அவன் தாலி கட்ட சமயம் பார்த்து கல்யாணமே இன்னும் போயிருக்கு. பூ வைக்கிறது தானே, விடுங்க. அவன் காதல நாம் பூ வச்சிருவோம். நல்ல பாலு, மேங்கோ ஜூஸ் எடுத்துக்கப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கடன்ல 25% தம்பி அடைச்சிட்டாரு. அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எப்படி கையில வச்சு தாங்க போறாருன்னு பாரு. ஏங்க, அதான் கத்துதுல எடுத்து பேச வேண்டியதானே? ஏண்டி தேதி 5 மாத்தி மாத்தி கடங்காண்டுகளா பண்றாங்க. அப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா எல்லாம் வீடு தேடி வந்துருவானுங்க. பரவாயில்லையா? தோசையை ஊத்தி வை, குளிச்சுட்டு வரேன். அட்டாக் பாலுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ பேர் வரேன்னு சொல்லு. சரி. ஹலோ அங்கிள், நான் தான் குழந்தை பேசுறேன். யார்? அத்தையா? அத்தை மாமா இல்ல? மாமா பாத்ரூம் போயிருக்காரு. ஹலோ
ஹலோ ஹலோ வாய்ஸ் குரகுரான்னு கேக்குது. வேற நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் நோட் பண்ணுமா? 9789. 9789 இல்ல கேக்கல. நீ கூமுட்ட. கூமுட்டியா? 9789688543. யாருமா? சொந்தக்காரன்பா. குரல் என்னாச்சு? கடன்காரன்பா. சொல்லாதே. மாப்பிள அத்தை சரியில்லை மாப்பிள. மாமனார் தெரியாம பர்சனல் நம்பர் கொடுத்து பேச சொல்றா. அப்ப இனியும் அத்தை கிட்ட பேச மாட்டியா? நான் எப்படா பேசுவேன்? ஏய் ஒருவேளை நமக்கு டெஸ்ட் கிஸ்ட் வைக்கிறாங்களோ? இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்டா. கணேசன், கணேசன், மூர்த்தி, சுப்பையா. டேய் பூ வைக்க தங்கச்சி தான் முக்கியம். என்ன பண்றது? காலம் தள்ளி போச்சு. நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கு தான் எந்த பொண்ணுங்களும் வரமாட்டேன்றாளுங்க. இப்போ தங்கச்சியா இருக்க கூட வரமாட்டாளுங்க. டேய் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டணுமா? அவ உனக்கு தங்கச்சி மாதிரி தானே? டேய் சூப்பர்ரா. அப்ப எல்லாரும் வேன் வச்சு கூட்டு போயிருவோம். பூ வைக்கிறதுக்கு எதுக்கடா வேன் புடிச்சிட்டு போறது? அவங்களெல்லாம் அங்க இருந்தே பஸ்ல நேரா வர சொல்லு. அப்படின்னா அவன் வீட்டுல தான் இருப்பான், எவனும் வரமாட்டான். பரவாயில்லையா? சும்மா சின்னம்மா, நம்ம வீட்டு பர்மிஷன் நம்ம தான் செலவு பண்ணோம். பேசுறத பாரு, அறந்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காத குடும்பம். அச்சி அத்தை அவங்க நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றாங்கடா. அத்தை மத்தவங்க நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணாதான் தப்பு. அதான் பந்து இல்ல, பேசுறா. ஏய் இல்லடா, அப்புறம் பேசுறேன்டா. பேசுறான்டா. டேய் அங்க என்னடா குசு குசுன்னு பேசுறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. சொல்றதை எழுதுடா. சொக்கு பாண்டி, அந்த ரோசாக்கா பேருங்களா பாரு. இவனுங்கெல்லாம் கூப்பிடுற மாதிரியா இருக்குது? கல்லெத்து அச்சு தொத்துற மாதிரி இருக்கு. வைக்கிறானுங்க. சார் பேர் என்ன? ஓமகுண்டம். நான் குண்டா. இது போன் அடிக்குது பாரு, எடு. என்ன நோன்றதே உனக்கு வேலையா போச்சு. ஹலோ ஹலோ, என்ன நம்பர் கொடுத்தா கால் பண்ண மாட்டீங்களா? உங்க மேல மரியாதை தான் அத்தை. அத்தையா? அடி சிறுபால. நான் மகிழினி. மகிழினியா? டேய் மாப்ள, மகிழினியாண்டா. அப்புறம் நான் பேசு. ஆமாமா, சத்தம் போடாத. பூ வைக்கிறதுக்கு எத்தனை பேர் வருவீங்க? என்ன ஒரு 50 பேர் வருவோம். பூ வைக்கிறதுக்கு எதுக்குடா அவ்வளோ பேர் வரீங்க? நாங்கெல்லாம் நிறைய பூ எடுத்துட்டு வருவோம். வேணாம் வேணாம், ஒரு 20 பேரை வர சொல்லு. அவ்வளோ பேருக்குலாம் சாப்பாடு ரெடி பண்ண முடியாது எங்களால. சரிங்க. என்ன சரிங்க? சரிடின்னு சொல்லு. சரிடி. இனிமேல் பேசும்போது ஹஸ்கி வாய்ஸ்ல பேசாத. ஏன்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, குட் நைட். டேய் எனக்கு ஒரு மாதிரியா தாண்டா இருக்கு. நீ ஏற்கனவே பார்க்க ஒரு மாதிரி தாண்டா சுத்திட்டு இருக்க. போடா.